2019 அதிமுக ஆட்சியில் இலங்கையில் நடந்த தேவாலய குண்டுவெடிப்பு சம்பவத்தை தமிழ்நாடு உளவுத்துறை முன்கூட்டியே கண்காணித்து எச்சரிக்கும் அளவிற்கு திறனுடன் இருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் பெருமிதம். திறனற்ற ஸ்டாலினால் தற்போதைய உளவுத்துறை செயலிழந்து தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் படுகொலைகளையும் குண்டு வெடிப்புகளையும் கூட கண்டறிய முடியாத அவல நிலையில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனையை பேச அனுமதி அளிக்காத ஸ்டாலின் மாடல் அரசு. முதலமைச்சரின் பதிலுரைக்கு பேச அனுமதி அளிக்காததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். தினமலர் நாளிதழின் பதிப்பாளர் லட்சுமிபதி ராமசுப்பையர் பத்மஸ்ரீ விருது பெற்றிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பத்மஸ்ரீ விருதுகள் பெற்றுள்ள மிருதங்க கலைஞர் குருவாயூர் துரை, சமையற் கலைஞர் செஃப் தாமு என்கிற தாமோதரன், தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தம், தொழிலதிபர் சந்திரமோகன் உள்ளிட்ட 9 பேருக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளை பெற்றவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பத்மபூஷன் விருது பெற்றுள்ள தொழிலதிபர் நல்லி குப்புசாமி செட்டியார், நடிகை சோபனா சந்திரகுமாருக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அதிமுக ஆட்சியில் தலைநிமிர்ந்து இருந்தது தமிழ்நாடு. ஜாமீனில் வந்தவர்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பை பை ஸ்டாலின் சொல்ல போகிறார்கள். பை பை ஸ்டாலின் என்று சொல்லும்போது தாங்கள் சட்டையை கிழித்து கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலோடு ஸ்டாலினுக்கு பை பை சொல்லும் மக்கள். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வரும் பை பை ஸ்டாலின். 2026 ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்டி வீட்டுக்கு அனுப்பப் போவதாக பை பை ஸ்டாலின் என ட்ரெண்ட் செய்து வரும் மக்கள். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தகப்பையில் அறிவாளிகளே சாட்சி. பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி என்றும், போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் மாடல் சமூக நீதிக்கு வேங்கவயலே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். குளறுபடிகள் இல்லாத வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி வலியுறுத்தல். ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் வாக்காளர் பட்டியலில் மாபெரும் குளறுபடிகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு, இறந்தவர்கள் பெயர்கள் நீக்காமல் இருப்பது போன்ற பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி குற்றச்சாட்டு. இறந்தவர்களின் பெயர்கள் குறித்து கட்சி பிரதிநிதிகள்தான் தேர்தல் ஆணையத்திடம் கூறுகின்றனர் என்றும், உயிரிழந்தவர்கள் குறித்து அதிகாரிகளே கணக்கெடுத்து பெயர்களை நீக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் SP வேலுமணி வலியுறுத்தல். விளை நிலங்கள் குறித்த டிஜிட்டல் சர்வே எடுக்கும் பணியில் வேளாண் கல்லூரி மாணவர்களை அரசு பயன்படுத்துவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி குற்றச்சாட்டு. டிஜிட்டல் சர்வே எடுக்கும் பணிக்கு மத்திய அரசு மானியம் வழங்கும் நிலையில் அரசு ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் மற்றும் தீக்ஷனா தம்பதிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் திருமண வாழ்த்து. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்லத்தில் புதுமண தம்பதிகளுக்கு மகா அவதார் பாபாஜியின் புகைப்படத்தை வழங்கி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து.
கரூர் மாவட்டம் குளித்தலையில் பெற்ற மகள் என்றும் பாராமல் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூர தந்தைக்கு போக்சோ. சொந்த வீட்டிலேயே பாலியல் கொடுமைகளால் சிறுமிகள் பரிதவிக்கும் சூழலில் அப்பா ஸ்டாலின் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த தனியார் தொழிற்சாலை ஊழியர். பச்சிளம் பெண் குழந்தைகள் பாலியல் அத்துமீறல்களால் கதறுவது அப்பா ஸ்டாலினின் காதுகளுக்கு விழவில்லையா என மக்கள் கேள்வி. திருச்சி மாநகர் பகுதியில் பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர தந்தை போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டங்கள் கடுமையாக்கப்படாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமியிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பாலியல் தொல்லையில் ஈடுபடுத்த முயன்ற கோவையைச் சேர்ந்த கும்பல் போக்சோவில் சிக்கியது. அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மூச்சு திணறி இறந்துவிட்டதாக நாடகமாடிய கணவன். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டிற்கு நித்தம் அரங்கேறும் கொலைகளே சாட்சி என மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலால் இளைஞர் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 2024 ஜனவரி முதல் தற்போது வரை 1458 கொலைகள் அரங்கேறிய அவலம். திமுக ஆட்சியில் தங்கம், வெள்ளி, மழை, காய்கறி நிலவரம் போல கொலை நிலவரம் வெளியாவதால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் சுற்றித் திரிந்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் புழங்குவதாக விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 20 கிலோ கஞ்சா வைத்திருந்த வட மாநில இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் தமிழகம் வெளிமாநில கஞ்சா கடத்தல் கும்பல்களின் புகலிடமாக மாறியுள்ள அவலம். நாகப்பட்டினத்திற்கு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து ரயில் மூலம் 12 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் தொழில் மையமாக இருந்த தமிழ்நாட்டை ஸ்டாலின் அரசு இளைஞர் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை மையமாக மாற்றிவிட்டதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே திருமங்கலம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் ரணியலில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது எப்போது ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சரக்கு வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 600 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 2 ஊசிகள் மற்றும் 7 போதை மாத்திரைகள் பறிமுதல். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை தட்டி கேட்ட கணவரை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் குறைவின்றி அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அசோக் பில்லர் பகுதியில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மது போதையில் பேருந்தை இயக்கியதால் அச்சமடைந்து பேருந்து நிறுத்திய பயணிகள்.
ஓட்டுநர் மது போதையில் பேருந்தை இயக்கியது தெரிந்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவலர்கள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதால் பயணிகள் அதிருப்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிராம நிர்வாக அலுவலரை தனது ஆதரவாளர்களுடன் தாக்கிய திமுக கவுன்சிலர். திமுகவினரின் தொடர் அராஜக போக்கால் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் நாளுக்கு நாள் அவதிக்குள்ளாகும் அவலம். தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணையதளம் கடந்த ஆண்டு 2 முறை மர்ம நபர்களால் முடக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களும் திருடப்பட்டதால் அதிர்ச்சி. 72 லட்சம் தொழிலாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டும் ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்காமல் மறைத்த அவலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மது போதை கும்பலின் தாக்குதலுக்கு ஆளான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விடியா ஆட்சியில் மது காரணமாக இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதும் அதன் அடிப்படையில் குற்றங்கள் நிகழ்வதும் வாடிக்கையாகி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை KK நகர் பகுதியில் தனியார் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது சிறுமி உயிரிழப்பு. பள்ளிகளின் அஜாக்கிரதையே இதற்கு காரணம் என சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து காவல் ஆய்வாளரின் கணவரை தாக்கி 10 சவரன் நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலீசுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் பெண் ஒருவரின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். தமிழகமெங்கும் ரேஷன் அரிசிகள் சர்வசாதாரணமாக கடத்தப்படும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஓய்வூதிய பணத்தை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கருவூல அதிகாரி சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணத்திலேயே திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவில் ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தனது துறையை கவனிக்காமல் எங்கே போனார் என மக்கள் கேள்வி. சென்னை திருமுல்லை வாயிலில் போலி ஜிபே மூலம் உயர் ரக செல்போனை வாங்கி ஏமாற்றிய நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் நூதன திருட்டில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் அவலம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SS சுந்தர், பவானி சுப்புராயன், ஹேமலதா நக்கீரன், சிவஞானம் ஆகியோர் ஓய்வு. மே மாதம் 5 நீதிபதிகளும் ஓய்வு பெற இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 60ஆக குறைகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து நீர்வள ஆதாயத்துறைக்கு நீதிமன்றம் நோட்டீஸ். வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியது நீதிமன்றம். தமிழக காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மழுப்பலாக பதில் அளித்தது மக்களிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் எத்தனை காவலர்கள் பணியில் உள்ளனர் என்பன உட்பட எந்த புள்ளி விவரமும் இன்றி ஸ்டாலின் பொதுவாக பதில் அளித்ததால் காவலர்களுக்கு முறையாக விடுப்பு வழங்கப்படுகிறதா என சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசு பசுமை மின்சார உற்பத்தியில் இலக்கை எட்டுவதில் தோல்வியடைந்து பின்னடைவை சந்தித்துள்ளது. தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் சொந்த உற்பத்தி வசதிகள் இல்லாமல் தனியார் திட்டங்களை நம்பி இருப்பதால் இலக்கை எட்டுவதில் தடுமாற்றம் தொடர்கிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அல்ட்ரா ஸ்கேன் மற்றும் ரேடியாலஜி எடுப்பதற்கு 3 மணி நேரமாக காத்திருக்கும் நிலை இருப்பதாக நோயாளிகள் வேதனை. போதிய மருத்துவர்கள் இல்லை எனவும் 7 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதாகவும் நோயாளிகள் குற்றச்சாட்டு.
தனியார் கல்லூரி ஆசிரியர் இல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டோருக்கு ஊதியம் வழங்கும் உத்தரவை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 8 வாரங்களில் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என உத்தரவு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தெருநாய் கடித்து படுகாயமடைந்த சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஊராட்சி நிர்வாகம் தெருநாயை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் பாணாமட்டு கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் பூசப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வேங்கை வயல் சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மதுரை மற்றும் திருவள்ளூரில் பட்டா வழங்குவதில் மாவட்ட நிர்வாகங்களும் வருவாய்த்துறையும் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டம். மாதந்தோறும் 30,000 முதல் 50,000 பேருக்கு பட்டா வழங்குவதாக கூறி விளம்பரம் தேடிக்கொண்ட ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் கண்களுக்கு இவர்களை தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. விடியா திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளின் அவல நிலை குறித்து மத்திய அரசு CAG அறிக்கை வெளியீடு. உணவு பாதுகாப்பு துறையில் உள்ள காலி பணியிடங்களால் துறை பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் உணவு பரிசோதனை மாதிரிகளை எடுப்பது, வழக்கு தொடர்வது உள்ளிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் அறிக்கையில் தகவல். ஊட்டச்சத்து மையங்களில் கட்டுமான பணிகள் தாமதமாக 273 கட்டடங்கள் நிறைவு செய்யப்படாமல் இருப்பதாகவும் காலி பணியிடங்கள் காரணமாக பணியாளர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுவதாகவும் CAG அறிக்கையில் தகவல். மேலும் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய போஷாக் உணவு குறித்த தரமான பரிசோதனை சரிவர செய்யப்படவில்லை எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பட்டியல் இன மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லாத நபர்களுக்கு வழங்க வேண்டிய கடன் உதவிகள் தவறாக நிர்வகிக்கப்பட்டதாகவும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேவையற்ற கட்டுமான பணிகள் மூலம் 1,68 லட்சம் ரூபாய் வீண் செலவானதாகவும் மத்திய அரசின் CAG அறிக்கையில் தகவல். விடியா திமுக ஆட்சியில் பெரும்பாலான துறைகளில் நிர்வாக சீர்கேடுகள் இருப்பதாக CAG அறிக்கையின் மூலம் அம்பலம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கார் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் RC புத்தகத்தை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வரும் மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை. கோடை விடுமுறையொட்டி அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக விடுமுறை கால நீதிபதிகள் அறிவிப்பு. அதிகாரிகளை நம்பக்கூடாது, சரியான நேரத்தில் காலைவாரி விடுவார்கள் என லஞ்ச புகாரில் சிக்கிய ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியதாக சுட்டிக்காட்டும் அரசியல் விமர்சகர்கள், இதேபோல தமிழ்நாட்டில் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியிலும் ஊழல், முறைகேடு, பதவி பறிப்பு குற்றச்சாட்டுகளால் அதிகாரிகள் காலைவாரி விடலாம் என எச்சரிக்கை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி PR கவாயை நியமித்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மே 13ஆம் தேதியுடன் ஓய்வு பெற இருப்பதால் அடுத்த தலைமை நீதிபதி நியமனம். உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் மோசமான நாடு பாகிஸ்தான். ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் மீது இந்திய துணை பிரதிநிதி குற்றச்சாட்டு. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கண்ணிவெடி தாக்குதலில் பேருந்தில் சென்ற 26 பேர் உயிரிழந்த பரிதாபம்.
போகோ ஹராம் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தகவல். சீனாவின் சியாங் நகரில் உணவகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 22 பேர் உடல் கருகி உயிரிழந்த சோகம். தீ விபத்துக்கான காரணம் வெளிவராத நிலையில் இந்த மாதத்தில் சீனாவில் ஏற்பட்ட 2வது பெரிய தீ விபத்து இது என தகவல். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் வென்று ஆட்சியை தக்கவைத்தது லிபரல் கட்சி. மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் மார்க் கார்னி. நடிகர் சூரி நடிப்பில் உருவாகியுள்ள மாமன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. குடும்ப உறவுகளின் பின்னணியில் உருவாகியுள்ள மாமன் திரைப்படம் வருகிற 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தனுஷ் நடித்து வரும் குபேரா திரைப்படத்தின் முதல் பாடலான போய்வா நண்பா பாடலின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த மேக்கிங் வீடியோவில் பாடலின் திரைப்பட செட் முதல் இசையமைத்தது வரை நடந்த ருசிகர சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. IPL தொடரின் 48வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. 205 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 190 ரன்கள் எடுத்து தோல்வி. IPL தொடரின் 49வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் இன்று மோதவுள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஆறுதல் தருமா என சென்னை ரயில்வேஸ் எதிர்பார்ப்பு.